ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டாப் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு டாப்பை வந்து அப்படியே மேலே மடித்து மேலே போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவு டாப்பில் இருந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து லைனிங்கில் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கிளாத் வந்து இது தான் நான் கட் பண்ண போகிற கிளாத்து. ஸோ கிளாத் வந்து நல்லா இருந்தது. வாங்க இப்போ வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் நான் வந்து கிளாத்தை 4ஆக மடித்து போட்டிருக்கிறேன். ஓப்பன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில், க்ளோசிங் வந்து நம்மளை பார்த்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து அளவு டாப்பு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அளவெடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட்லேயோ வந்து ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அளவு எடுத்து எழுத முடியாது இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உடம்பு சுற்றளவு வந்து நான் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கல்லேருந்து அந்த அக்கல் வரைக்கும் இந்த மாதிரி டேப்பை வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு சுற்றளவு கிடைக்கும். அந்த கிடைச்ச அளவு வந்து நம்ம டேப் இந்த மாதிரி 2ஆக மடித்து பார்த்தோன்னா எவ்வளோ வருதோ அந்த அளவு வந்து எழுதிக்கலாம். இதில் வந்து 19 இன்ச் இருந்தது உடம்பு சுற்றளவு. அதை 2ஆக மடித்தோன்னா 9.5 இன்ச். ஓகேவா? இப்போது இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம ஷோல்டர் ஹைட்லேருந்து ஒரு 13-14 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து 17.5 இன்ச் இருக்குது. ஸோ அதை இப்படி 2ஆக மடித்தோன்னா 8.25 வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு முன்கழுத்து இறக்கம், இந்த ஷோல்ட்ரு கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து முன்கழுத்து இறக்கம் வந்து எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி டேப்பை மடித்து பிடிச்சோன்னா அந்த கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து 5.5 இன்ச் இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து ஒரு 1/2 இன்ச் இறக்கம் வேணும்னு கேட்டிருந்ததுனால நான் 6 இன்ச் வச்சுக்கிறேன். ஸோ பின்கழுத்து இறக்கம் வந்து நம்ம கிளாத்தை வந்து திருப்பி போட்டும் எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பின்னாடி உள்ள நெக்கு வந்து எந்த இடத்துல வருதுன்னு இந்த மாதிரி முன்னாடி உள்ள கிளாத்தில் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த மாதிரியும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கரெக்டான அந்த மார்க் பண்ண இடத்துல டேப்பை இப்படி மடக்கி பிடிச்சிங்கன்னா அந்த கரெக்டான அளவு வந்துடும். இதில் வந்து 6.25 இருந்தது. இப்போ வந்து ஆம்கோல் இறக்கம் கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு அந்த ஆம்கோல் தையல் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி டேப்பை மடித்து பார்த்தோன்னா ஆம்கோல் இறக்கம் கிடைக்கும். இதில் வந்து 6 இன்ச் இருந்தது. நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கழுத்து அகலம், இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஷோல்டர் வரைக்கும் நம்ம அந்த கை ஜாயின் பண்ணியிருப்போம்ல, ஸோ இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் எந்த அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ அளவு இருக்குன்ட்டு. இதில் வந்து 11 இன்ச் இருக்குது. ஸோ 11 இன்ச்சை 4ஆக பிரிக்கணும். ஸோ அந்த 11 2ஆக பிரித்தோன்னா 5.5, அதை இன்னொரு வாட்டி 2ஆக பிரித்தோன்னா 2.25, அந்த 5.5 2ஆக பிரித்தோன்னா 2.25. ஓகேவா? இதுதான் கழுத்து அகலம். இப்போது ஷோல்டர் அகலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டாப்போட ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாப்போட ஹைட் வந்து கரெக்டாக நம்ம அந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டருக்கு நேராக டேப்பை வந்து மேலே வச்சுட்டு கீழே ஃபுல்லாக அந்த டாப்போடைய ஹைட் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கீழே வரைக்கும் இழுத்து பிடிச்சி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேலே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தோன்னா 38 இன்ச் இருக்குது. இந்த டாப் வந்து 38 இன்ச் இருக்குது. ஸோ மேலே ஷோல்டர்லேருந்து கீழே ஃபுல்லாக அதோடைய லென்த்து. ஓகேவா? இதோடைய லென்த்து வந்து 38 இன்ச் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு ஓப்பன் வந்து நம்ம அந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலே கையிலேருந்து எடுக்காதீங்க, அந்த கீழே அந்த அக்கல் தையல்லேருந்து ஓப்பன் வந்து 14 இன்ச் இருந்தது. ஸோ அதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கில் நம்ம எடுத்த அளவெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவும் போல் மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கழுத்து அகலம் வந்து 2.25 பார்த்தோம் இல்லையா. ஸோ நான் வந்து கரெக்டாக 2.25 வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து தையலுக்கு விடலை, அந்த 2.25 மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, நான் அதை கழுத்தை வந்து கட் பண்ணாமல் நான் அப்படியே அதிலே தான் ஸ்டிச் பண்ணுவேன். அதனால் நான் 2.25 மார்க் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ கழுத்து அந்த ஷோல்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து கழுத்து அகலம் 2.25 வந்ததுன்னா நீங்கள் வந்து தையலுக்கு விடணுன்னா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தகலம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி. அதாவது அந்த கழுத்தை அடித்து திருப்பும்போது அந்த ஷேப்லாம் கரெக்டாக வரும். கழுத்தை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வரைஞ்சது மேலேயே ஸ்டிச் பண்ணிங்கன்னா. ஓகேவா? இப்போது ஆம்கோல் இறக்கம் வந்து 6 இன்ச்சு மார்க் சொல்லியிருந்தேன்னா ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி 5.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ முன்கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச்சு சொல்லியிருந்தேன்னா நான் தான் கரெக்டான அளவு 6 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா அது மேலேயே தான் நான் வந்து அந்த வரைஞ்சது மேலேயே தான் தையல் போட போகிறேன். அதனால் இப்போ உடம்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக. இப்போது இந்த இடுப்பு சுற்றளவு வந்து அந்த 13 இன்ச்சு இறக்கத்தில் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 8.25 இன்ச்சு அந்த இடத்துலேருந்து 8.25 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பு சுற்றளவு. அதாவது ஓப்பன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓப்பன் இந்த மாதிரி 14 இன்ச் வந்தது இல்லையா? ஸோ அந்த 14ல் பாதி வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இந்த மாதிரி உள்ளே தள்ளி மார்க் பண்ணிங்க. ஓப்பனுக்கு நம்ம வெளியில் மார்க் பண்ணோம். அந்த இடுப்பு சுற்றளவுக்கு வந்து அந்த உள்ளே மார்க் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இடுப்பு சுற்றளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 1 இன்ச்சு அந்த கார்னரில் ஆம்கோலுக்கு வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகே. இப்போது இந்த உள்குழி வரைவோம் இல்லையா? ஸோ முன் பக்கத்துக்கு மட்டும் அதையும் வரைஞ்சி வச்சுக்கலாம். கழுத்தும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். ஸோ அதையும் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அந்த ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ மேலே அந்த உடம்பு சுற்றளவு மார்க் பண்ணோம் இல்லையா? அதையும் அதிலேருந்து அந்த 7 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணோம் இல்லையா? அதையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓப்பனுக்கு வந்து நம்ம உடம்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணோம். ஸோ ஓப்பன் வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு 10.5 இன்ச் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணி ஸோ இதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ஓப்பனுக்கு கீழே இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா டாப்போடைய ஹைட்டு வந்து 38 இன்ச் இருந்தது. நம்ம லைனிங் வந்து 38லேருந்து ஒரு 3 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். 35 வந்து வைக்கலாம். ஓகேவா? ஏன்னா லைனிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதனால் ஸோ இந்த கீழே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அளவு எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழே வந்து கரெக்டாக 35 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டேப் அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு 35 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஓப்பனுக்கு கீழே இந்த எண்டில் நம்ம அந்த டாப் முடியக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 10.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம். ஓப்பனுக்கு வர இடத்துல கீழே வந்து ஒரு 11.5 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆம்கோல் சுற்றளவு அந்த உடம்பு சுற்றளவு வந்து 9.5 இன்ச்சு மார்க் பண்ணோம். அதுக்கு கீழே ஓப்பன் வரக்கூடிய இடத்துல வந்து 10.5 இன்ச்சு. ஸோ அதுக்கு கீழே லாஸ்ட்டில் வந்து 11.5 இன்ச் அந்த மாதிரி ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக வரும். அப்போனா இதை வந்து ஓப்பன் வந்து நம்ம உடம்பு சுற்றளவுலேருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் கீழே ஓப்பன்லேருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? அந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள். நீட்டாக இருக்கும். சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம அந்த ஓப்பனுக்கு மேலே வரைக்கும் தான் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணிக்கணும். அந்த ஓப்பனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சே ஜாஸ்தி தான். ஸோ ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் போதும் நம்மளுக்கு அந்த மடித்து அடிக்கிறதுக்காக. ஸோ இந்தளவுக்கு மார்க் பண்ணி கீழே வரைக்கும் இந்த மாதிரி லைனாக கோடு போட்டுக்கலாம். இப்போ மேலேருந்து அந்த கோட்டை வந்து இதோடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வரும்போது இந்த ஓப்பன் கீழே அந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. மேலே வந்து டாப் வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கழுத்து கட் பண்ணலை, அதை அப்படியே விட்டுட்டு தான் கட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆம்கோல் கட் பண்ணும்போது நான் ஏற்கனவே அந்த உள்குழி வரைஞ்சிருக்கேன் இல்லையா? ஸோ அதோடு சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா முன்பக்க பீஸ் பின்பக்கம் ரெண்டுமே சேர்ந்து தான் நான் இப்போ வந்து கட் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்பக்க கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்து
இந்த ஆம்கோலுக்கு வந்து நம்ம உள்ளே வரைஞ்சிருக்கோம் இல்லையா உள்குழி, அதை அதுக்கப்புறம் தனியாக கட் பண்ணணும். இந்த சேர்த்து கட் பண்ணிட்டோன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து மேலே வந்து டாப் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துலலாம் நம்ம ஓப்பன் எங்கே வரும், இந்த உடம்பு சுற்றளவு வந்து கரெக்டான மார்க்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு எங்கெல்லாம் மார்க் பண்ணணுமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி குட்டியாக நாச் போட்டு விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து முன்பக்கத்துக்கு வந்து நம்ம கழுத்து வரைஞ்சிருப்போம், பின்பக்கத்துக்கு வந்து நெக் வரையில இல்லையா, அதனால் அதுக்கு வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ வந்து 2.25 வந்து கழுத்து அகலம் வச்சுருக்கோம் இல்லையா, அதே தான் இதுக்கே வச்சுக்கிறேன். வச்சு இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம். மேலே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதோடைய கழுத்து இறக்கம் வந்து பின்பக்கம் வந்து 6.25 இருந்தது இல்லையா, ஸோ 6.25 மார்க் பண்ணி கழுத்து வந்து வரைஞ்சிக்கிறேன். சேம் அதே ரவுண்ட் நெக் தான். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் அந்த ஆம்குழி உள்குழி வரைஞ்சேன் இல்லையா ஆம்கோலுக்கு, முன்பக்கத்துக்கு மட்டும் அதை மட்டும் இப்போ தனியாக எடுத்து கட் பண்ணிக்கிறேன். நான் ஒன்றா வச்சு கட் பண்ணிட்டோன்னா பேக் பீஸுக்கும் வந்து உள்குழி வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதனால் ரெண்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்பக்கத்துக்குள்ள பீஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்ம மாற்றி வச்சு தைச்சிடுவோம். இப்போ வந்து நான் கைக்கு வந்து ஏற்கனவே நான் அளவு வந்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து அளவு எப்படி எடுக்கணுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஆம்கோல் சுற்றளவு இப்போ வந்து வச்சு காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி. அப்புறம் ஹைட்டு, இப்போ வந்து கீழ்கை சுற்றளவு, அடிக்கை உயரம், இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து 3/4 ஸ்லீவ் கேட்டிருந்ததுனால நான் அந்த பொண்ணை வந்து அப்படியே அவகிட்ட இருந்தே நான் அளவு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கைக்கு வந்து எப்பவும் போல் நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அடித்து திருப்புறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. 3/4னா நம்மளுக்கு அந்த எல்போவுக்கு கொஞ்சம் மேலே வரும், இது வந்து எல்போவுக்கு கீழே வரும். 15 இன்ச் வந்து எல்போவுக்கும் கொஞ்சம் கீழே வரும். ஸோ 15 இன்ச்சு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கையோடைய சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு. இந்த கீழ்கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு. இப்போது இந்த மேலேருந்து ஒரு 3 இன்ச் வந்து ஆம்கோல் அந்த இறக்கம் 3 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து 8.25 வந்தது. ஸோ 8.25 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த கீழ்கை சுற்றளவையும் இந்த ஆம்கோல் சுற்றளவும் மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து தையலுக்காக. இப்போ வந்து நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இப்போ வந்து அந்த உள்குழிக்கும் வரைஞ்சி வளைச்சிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். இந்த உள்குழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடியே ரெண்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான அளவு வர இடத்துல அந்த சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி நாச் போட்டு கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த உள்குழி வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அதையும் நம்ம வந்து நாச் போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா அது ஃப்ரண்ட்டுக்கு வந்து வர்றது தெரியணுங்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இந்த சுடிதார் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டராக நம்ம இந்த மாதிரி மடித்து போட்டு லைனிங் கிளாத்தை கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். ஸோ மேலே வந்து அந்த மெயின் கிளாத்தோடைய ஒரு 1/2 இன்ச் மேலே விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த லைனிங் கிளாத்தை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி இந்த லைனிங் கிளாத்தை வந்து போட்டுக்கலாம். இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங்கில் வந்து ஒரு 3 இன்ச் வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, மொத்தம் 38 இன்ச் வந்தது, நம்ம 35 இன்ச் தான் மார்க் பண்ணோம். ஸோ அதனால் மெயின் கிளாத்தில் வந்து அந்த 3 இன்ச்சையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 இன்ச் வந்து கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக மொத்தம் 4 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் கிளாத்லேருந்து
4 இன்ச் கீழே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றிட கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு கீழே தான் நான் லைனிங்கை வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தைக்கும்போதும் அதே மாதிரி தான் தைக்கணும். அந்த நம்ம லைனிங் கீழே 1/2 இன்ச் கீழே தள்ளி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் கீழே தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ பேக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து தான் நம்ம கைக்கும் கட் பண்ணணும். அதனால நம்ம கிளாத் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வந்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம மடித்து போட்டுக்கலாம். அதில் வந்து டிசைன் வந்ததுனால நம்மளுக்கு வேறு வழி இல்லை. ஃபுல்லாக அதாவது ரெண்டாக கரெக்டாக அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் மடித்து போடணும். பேக் பீஸ் வந்து அப்படி இல்லை, ப்ளைனாக தான் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதிலேருந்து தான் கையும் எடுக்கணும். அதனால கரெக்டாக அந்த லைனிங் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு கிளாத் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுட்டு லைனிங்கை வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இந்த அளவு போதும் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவே மடித்து போட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி போட்டு தான் கட் பண்ண போகிறேன். லைனிங் வந்து அந்த மெயின் கிளாத்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே தள்ளி போட்டிருக்கிறேன். ஷோல்டர் பக்கம் சொல்கிறேன், மேலே. ஸோ இதுலேயும் அதே மாதிரி கீழே வந்து லைனிங்லேருந்து ஒரு கீழே 4 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றிட கொஞ்சம் கிளாத் வந்து சுற்றி கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான அளவுலே கட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இந்த மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் விடாமல் அந்த லைனிங்க்கு தகுந்த மாதிரியே கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அடித்து திருப்பும்போது ஜாயின் பண்ணும்போதெல்லாம். ஓகேப்பா, அதனால் கொஞ்சம் கிளாத்தை விட்டே கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து அந்த பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதில் மீதி உள்ள கிளாத்தை இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கலாம். ஓப்பன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். ஓகேவா, 4ஆக மடித்து போட்டு நம்ம லைனிங் கட் பண்ண கிளாத்தை வந்து இந்த மாதிரி மேலே வைங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் மிஸ்ஸு. ஏன்னா நான் வந்து கை இது ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இது வருமா கிளாத்து வராதான்னு நினச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, பற்றிடுச்சு. ஸோ அவ்வளோதான், லைனிங் மேலே போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதாங்க, எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு. ஃப்ரண்ட்டு, பேக்கு, கை 3மே கட் பண்ணி முடித்தாச்சு. ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு சாரீ காட்டன் கிளாத்தில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.